ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கக்கூடிய பிரமுகர்களுடைய விவரம். எடப்பாடி கே பழனிசாமி, KA செங்கோட்டையன் அதிமுக அவைத்தலைவர் மற்றும் வனத்துறை அமைச்சர் மற்றும் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் அமைச்சர் தங்கமணி மற்றும் திரு SP வேலுமணி, அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் மற்றும் அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், TTV தினகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சசிகலாவுடைய உறவினர் மற்றும் தளவாய் சுந்தரம், KP அன்பழகன், டாக்டர் சரோஜா, திருமதி ராஜலட்சுமி, அமைச்சர் ராஜலட்சுமி என மொத்தமாக 12 பேர் ஆளுநரை சந்திக்க சென்றிருப்பதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான டெலிகேஷன் இது. இதில் அவைத்தலைவர் செங்கோட்டையன் இடம்பெற்றிருக்கிறார். முக்கியமாக TTV தினகரன், சசிகலாவுடைய உறவினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான TTV தினகரன் இடம்பெற்றிருக்கிறார் என்பது, இந்த ஒரு டெலிகேஷனில் இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழக்கிழமை திருமதி சசிகலா ஆளுநரை சந்தித்த போதும் கூட அவர் அருகில் TTV தினகரன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் மாளிகை வளாகத்திலிருந்து எமது செய்தியாளர் சங்கரன் மேலும் தகவல்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். சங்கரன், ஒரு 12 பேர் கொண்ட பேர் பட்டியல் வந்திருக்கிறது, ஆளுநர் சந்திக்கக்கூடிய பேர் பட்டியல். மேலும் தகவல்கள் இருக்கிறதா? இதுல ஆளுநருடைய மனநிலை பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? இந்த சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் என்ன செய்ய இருக்கிறார் என்பது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? அதாவது நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த 12 பேரும் தற்போது சற்று முன்பு ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்றதும் இந்த ஒரு 15 நிமிடம் உள்ள, அதிகபட்சமாக ஒரு 20 நிமிடம் வரை இந்த சந்திப்பு நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவும் இந்த முடிந்துவிடலாம். இதுல 2 விஷயங்களை இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்றிருக்கக்கூடிய இந்த 12 பேரும் 2 விஷயங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். ஒன்று, இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் அது சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் ஏற்கனவே பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்கா வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்தி அந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த கூவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த விடுதியில் சசிகலாவுடைய தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அதில் அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக ஒருமனதாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அங்கு இருக்க உடனடியாக இது தொடர்பான ஒரு கடிதம், அதாவது அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என அவருடைய தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம். இரண்டாவதாக, இந்த தமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பட்டியல், இந்த இரண்டையும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார், தற்போது வழங்குவார். இந்த நிலை இதற்கு இந்த 2 விஷயங்களையும் கேட்ட பிறகு ஆளுநர் உடனடியாக இது தொடர்பாக ஒரு முடிவை அறிவிப்பார் என நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் அளிக்கக்கூடிய அந்த கடிதங்களை வாங்கி வைத்துக் கொண்டு நான் ஆய்வு செய்து பிறகு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற ஒரு தகவலை அவர் தெரிவிப்பார். இதைத் தொடர்ந்து பிறகு சட்ட 2-3 நாட்களில் அல்லது ஓரிரு நாட்களில் அவர் விரிவாக ஒரு ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு தன்னுடைய முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் மிக விரைவில், அதாவது இன்று இரவோ அல்லது நாளையோ ஆளுநரை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஆளுநருடைய மாளிகை தரப்பிலிருந்து பன்னீர்செல்வத்திற்கு இதுவரை அழைப்பு கிடையாது. இவர்கள் மட்டுமே அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி தற்போது 12 பேரும் நேரில் சென்று தற்போது ஆளுநரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போது இந்த கடிதங்களை அளித்த பிறகு ஏற்கனவே கடந்த வாரம் சசிகலா கொடுத்த பட்டியலில் கையெழுத்திட்ட பல உறுப்பினர்கள் தற்போது இங்கே பன்னீர்செல்வத்தினுடைய அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கையெழுத்து தற்போது இந்த பட்டியலில் இருக்காது. இந்த சூழலில் தற்போது இந்த புதிய பட்டியலை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆளுநருடைய முடிவு என்னவாக இருக்கும், அவரை ஆட்சி அமைக்க எப்போது அழைப்பார் என்ற விவரங்களை எல்லாம் மிக விரைவில் ஓரிரு நாளில் தெரிந்துவிடும். இந்த ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக இந்த சந்திப்பு முடிவடைந்து அவர்கள் வெளியே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இங்கே செய்தியாளர்களை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக என்பதால் அதிக அளவிலான ஊடகங்கள் அதிக அளவில் இங்கே குவிந்திருக்கிறார்கள். அவர் செய்தியாளர்களை சந்தித்தால் இது தொடர்பாக விரிவாக விளக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.